எடுத்து இன்னைக்கு பீடத்து மேல அமர்த்திருக்காங்க கோவை அரண்பணி அறக்கட்டளை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் தக்கோலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளமேடு அப்படின்ற கிராமத்துல தாங்க இந்த சாமி இருந்தாரு. 300 வருடங்களா மண்ணுக்குள்ள இருந்த சாமியை கடந்த 3 வருடத்துக்கு முன்னாடி கோவை அரண்பணி அறக்கட்டளை மண்ணில இருந்து மீட்டெடுத்து வெளியில வச்சிருந்தாங்க. 3 வருடங்கள் தொடர்ந்து மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மக்களோட மனது ஒரு நாள் கீழே இறங்கி இன்னைக்கு இந்த சாமிக்கு கோவை அரண்பணி அறக்கட்டளையால ஆவுடை மற்றும் நந்தியபெருமான் செய்யப்பட்டு மேற்கூரையிடப்பட்டு சாமிக்கு இன்னைக்கு வழிபாட்டுக்கு வந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட 6 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான சிவலிங்கம். அதோடைய பானத்தை பார்க்கும் போதே தெரியும் அதோட பிரம்மாண்டம் என்னன்னு. மண்ணுக்குள்ள புதைந்திருந்த சாமியை மீட்டெடுத்து இன்னைக்கு பீடத்து மேல அமர்த்தி ஊர் மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த கோவிலுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சாமிக்கு கீழே தளம் அமைக்கக்கூடிய பணி இருக்குதுங்க. அந்த பணியை யாராவது ஒரு டோனர் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் வழிபாடே இல்லாம மண்ணுக்குள்ளேயே புதைந்திருந்த சாமியை மீட்டெடுத்து வெளியில வந்திருக்காரு. அவருக்கு ஒரு உதவி நீங்க நிச்சயம் செய்யணுங்க. எத்தனையோ சிவசொந்தங்கள் இந்த காணொலியை பார்ப்பீங்க. உங்களால முடிந்தா அந்த உதவியை செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த காணொலியை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க காணொலியை ஷேர் பண்ணும் பட்சத்துல நிச்சயம் இந்த சாமிக்கு தளம் அமைக்கக்கூடிய பணியில ஒரு உதவி கிடைக்குங்க. முடிந்தா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன உதவி வேணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்துல இப்படி ஒரு அழகான சிவலிங்கத்தை கோவை அரண்பணி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலையும் வெளி உலகத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.